எல்லாரும் ஷாப்பிங் போனால் என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ஒப்பாரிக்கு ஒரு எண்டே இல்லாம போச்சு போல. எங்க போனாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்குது. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நாங்க விமர்சனம் பண்ணுவோம் தாவேக்காக அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசம் ஆகி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல நான் அப்படி கேட்கிறேன், மக்கள் முன்னாடி நீங்க என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஸ்டாலின் சார்? நீங்களே ஒரு திருட்டு பையன்னு தெரிஞ்சுதான் மக்கள் உங்க தொகுதியிலேயே தோக்க வச்சாங்க. அது என்ன சொன்னீங்க? தாவேக்காவை அதிமுக வாங்கினா ஷாப்பிங். அப்போ இதுக்கு முன்னாடி உங்க இதுல எவ்வளோ பேர்த்த நீங்க ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா? செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, சேகர் பாபு, கடந்த ரீசெண்டா ஓபிஎஸ், இத்தனை பேர்த்த வாங்கும்போது அது ஷாப்பிங் இல்லையா ஸ்டாலின் சார்? அதுக்கு பேர் என்ன சார்? எச்ச பேரமா? இல்ல நான் கேக்குறேன், அது என்ன சொன்னீங்க? கவர்ச்சியால ஜெயிச்சிட்டாங்க, ரீல்ஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. எந்த கூமுட்டையாவது இந்த மாதிரி சொல்லுவானா? மக்கள் மாற்றம் வேணும்னு சொல்லிதான் ஓட்டு போட்டு விஜய் அண்ணனை முதலமைச்சரை ஆக்கியிருக்காங்க. இல்ல நான் கேட்கிறேன், 75 வருஷம் 50 வருஷம் நீங்க ஆண்டு இருப்பீங்களே, தமிழ்நாட்டுக்கு அப்படி என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க? இல்ல தமிழ்நாட்டை சிங்கப்பூர் மாதிரி மாத்தி இருக்கீங்களா? கேட்கிறேன். இன்னும் சில கிராமத்துல குடிநீர் வசதி இல்லாம, ரோடு வசதி இல்லாம, கரண்ட் வசதி இல்லாம அந்த மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த குறைகளை எல்லாம் நிறைவேற்றிந்தா தானே உங்களை முதலமைச்சரா ஆக்கிடுவாங்க. ஆனா நீங்க அதை எதையுமே கண்டுக்காம எங்கிருந்து கொள்ளையடிக்கலாம், எதுல இருந்து கொள்ளையடிக்கலாம், அதுதானே உங்க திட்டமா இருந்துச்சு. இலவசத்தை கொடுத்து இந்த மக்களை முட்டாளாக்கிட்டு நம்ம எங்க வேணாலும் சுரண்டி எடுத்துக்கலான்னு எங்கெங்கயோ இருக்கிற இடத்துல எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கிறது. இதுல வேற நீங்க மேடையை போட்டுட்டு நீங்க என்னமோ தியாகிய மாதிரியும், இல்ல என்னமோ மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்ச மாதிரியும், இல்ல நல்லவன்ற காட்டிக்கிற மாதிரியும் என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கெல்லாம் ஃப்ராடுன்னு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு ஓட்டு போடாம மாற்று அரசியல் வேணும்னு சொல்லிதான் விஜய் அண்ணா தூக்கி கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அதாவது 1 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள விமர்சனம் இப்படி வைக்கிறீங்களே. இதுல வேற கடனை வேற வாங்கி வச்சுட்டு இப்ப குறை வேற சொல்லிட்டு இருக்கீங்க. கூச்சமே இல்ல உங்களுக்கெல்லாம். I don't care.